அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நம்ம தியானிப்போம். இது 1 யோவான் 4 அதிகாரம் 1வது வாசி. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. சரி, அப்போ பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் போட்டுக்குதா? அப்போ அநேக கள்ள தீர்க்கதரிசினா யாரு கள்ள தீர்க்கதரிசி? நம்ம இந்த வசனத்தை ப்ராடா உலக அளவில் உலக அளவில் பொதுவான ஒரு வெளிப்பாடோடு தியானிக்க போகிறோம். அநேக கள்ள தீர்க்கதரிசி யாருன்னா, இந்த கள்ள தீர்க்கதரிசி யாரு? கள்ளன் யாரு? கள்ள தீர்க்கதரிசினா கள்ளன் யாரு? திருடன் தானேம்மா. ஏசு என்ன சொன்னார் பிசாசு பார்த்து? திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறானே என்று. ஆமா, அவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. இந்த கள்ளன் என்ன பண்ணான்? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை கூப்பிட்டு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றான். கள்ள தீர்க்கதரிசி என்ன தீர்க்கதரிசினா, தேவன் எது வேண்டாம்னு சொன்னாரோ அதை தான் சாப்பிட சொல்றான். இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பூச்சி அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்றான் பாரு கள்ளன், பிசாசு. ஏசு அதை தொடாதே பறிக்காதே புசிக்காதேன்னு சொன்னா, அந்த கள்ளனாகி பிசாசு என்ன சொன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளாம் பரம கள்ள தீர்க்கதரிசி அவன் பிசாசு. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசி தீட்டினா நீ சாகவே ஆமா சாகவே சாவதில்லைன்னா என்ன சொன்னா? கள்ள தீர்க்கதரிசி கள்ளனா தான் இருக்கான். செத்துட்டாங்களா இல்லையோமா? அவன் சொன்னா சாகுவதில்லைன்னா. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? 2 பேரும் 930 வருஷத்துல செத்துட்டாங்க. அப்போ அவன் சொன்னது என்ன தீர்க்கதரிசனம்? கள்ள தீர்க்கதரிசனம். அப்போ உண்மை இல்லாத தீர்க்கதரிசனம் தான் கள்ள தீர்க்கதரிசனம். அதான் உண்மை இல்லாத, அதான் பொய் தான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அந்த கள்ள தீர்க்கதரிசனம் தான் அந்த பிசாசு ஏதேன் தோட்டம் சொல்றான். அது என்ன தீர்க்கதரிசனம்? நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கினாலே நீங்கள் சாகவே சாவதில்லைன்றான். அதான் கர்த்தர் என்ன சொன்னாரு? அந்த கனியை புசிக்கினாலே சாகவே சாவாயினாரு. கர்த்தர் கள்ளம் கிடையாது. கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் என்ன, அந்த கனியை புசிக்கினாலே சாகவே சாவாயின் உண்மையை சொல்றாரு. இந்த பிசாசு என்ன சொன்ன ஏவாளுக்கு? நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கினாலே சாகவே சாவதில்லை சொன்னானே இல்லையா? ஆமா, கர்த்தர் சொன்னது நிறைவேற்றா, அவன் பிசாசு சொன்னது நிறைவேற்றா? கர்த்தர் சொன்னபடி அவங்க அந்த கனியை புசிக்கினாலே மரணம் வந்துச்சு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் கள்ள தீர்க்கதரிசி. அப்போ அந்த புருஷனுக்கும் அந்த கனியை கொடுத்தது இங்கிலீஷ்ல படி அந்த வருஷத்தை கள்ள தீர்க்கதரிசி என்ன போட்டுக்கு பாரு. 1 John 4:1. அப்போ அந்த கள்ள தீர்க்க தரிசனத்தை தான் அந்த ஏதேன் தோட்டத்திலே அந்த கள்ளனாகிய பிசாசு ஏவாளுக்கு சொல்றான். 4:1 அப்போ பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால சொல்லப்படுது. 4:1 தானே படி. Do not believe every spirit, but test the spirits, whether they are of God, because many false prophets. False.
false prophets ஃபால்ஸ். சரி. have gone out into the world. சரிம்மா. அப்போ அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதுனால இருக்குது பாரு. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இடத்துல எல்லாருமே வராங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனதுனால பாவம் செய்கிறவன். அப்போ ஆதாம் வழியா பிறந்து வர எல்லாருமே கள்ள தீர்க்கதரிசி தான். ஏன்னா ஆதாமின் சிந்தை. அப்போ ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து ஏவாளும் புசித்து கள்ளனாகிய பிசாசு ராஜ்யத்துல பிறந்து வராங்க. இப்போ கள்ள தீர்க்கதரிசனத்தை நீ பேசினாக்கா நீ அழிஞ்சு விடுவ. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளில அந்த இடத்துல சாவு சக்தி வேலை செய்யும். அங்க பாவம் வரும். பாவத்தினால வியாதி வரும். வியாதினால சாபம் வரும். சாபத்தினால தரித்திரம் வரும். தரித்திரனால அவமானம், வெக்கம், நெந்த எல்லாமே வந்துடும். அந்த கள்ள தீர்க்கதரிசி வார்த்தை கேட்டுதான் முதல் மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் தேவடைய வார்த்தை மாரி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே சாவை வர வச்சுக்கிட்டான். பிரியமானங்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், எல்லா ஆவிகளையும் என்னது ஆதாமுக்குள் பிறந்த அதெல்லாம் நம்பினாக்கா உன் நம்பிக்கை உன்னை வீண் போக செய்யும். எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அப்ப அந்த ஆவிகள் என்னது? தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியணும். இந்த ஏவாள் என்ன பண்ணிக்கணும்? அந்த கள்ள தீர்க்கதரிசி சொல்லும் போது இது தேவனால் உண்டானவைகளோ என்று சோதி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இவன் சொல்றானே இந்த நன்மை தேம கனி சாப்பிட்டா சாபதில்லைன்னு சொல்றானே, தேவநாய கத்திர சாபன்னு சொன்னாரு. சோதி தெரியணுமா இல்லையா? எதையும் அறியலவா, எந்த சோதி தெரியல. கப்புனு வாங்கி லபுக்குன்னு சாப்பிட்டா, புருஷனுக்கு கொடுத்தா. அங்க ஸ்டார்ட் பண்ணி கள்ள தீர்க்கதரிசி வாய்னால நோவா காலத்துல அந்த கள்ள தீர்க்க உலகத்தையே ஆயிடுச்சுட்டான். கள்ள சோதோகுமார் இப்போ கடைசி காலத்துல வந்துக்கிறோம். அதே கள்ள தீர்க்கதரிசியின் வார்த்தை பாவத்தின் சம்பளம் மரண ஆதாம் மாம்ச சிந்தை மரணம் சுய நீதி அநீதியிலே போனீனாக்கா அது என்ன ஆகுது? வியாதி வறுமை தரித்திரம் பாதாளத்துக்கு நேரம் இழுத்து விடும். அப்போ நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அப்படி பார்த்தா ஒன்று கூட தேலாது. உலகம் ஃபுல்லா ஆதாம் வழியா பிறந்ததாங்கிறான். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அப்போ எல்லா கிறிஸ்துக்குள் இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை, எல்லாம் ஆதாமுக்குள் தான் பிறந்துக்கிறாங்க. கள்ளத்துக்கு தான் பேசுறாங்க. சுய நீதி அநீதி கண்கள் இச்சமா ஜீவனத்திற்கு பெருமை ஆகாது போகாது விலகாது உருப்பட மாட்டேன். இப்படியே கள்ளத்திற்கு உலகம் ஓடுது. தேவனால் உண்டாவீர்கள் என்று சோதித்தறீங்க. அடுத்த வசனம், தேவாவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவாவியை எதனால் அறியலான்னு சொல்றான் பாரு. இப்போ தேவாவியை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, தேவாவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்ப தேவால் என்ன பண்ணிக்கணும்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்றானான்னு பார்த்துக்கணும். அந்த பிசாசு இயேசு என்ன சொன்னாரு? தேவநாயகத்துல ஜீவ விருட்சத்து கனி, தோட்டம் எல்லா விருட்சத்து கனி பிடிச்சா ஜீவ விருட்சத்து கனி இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்றானான்னு பார்த்தாக்கா பண்ணல. அவன் பிசாசு நன்மை தேவன் வேண்டான்றதான் அறிக்கை பண்றான். தேவன் எது வேணான்னு அதனமா புசிக்க சொல்றான். அவன் என்ன பண்ணிக்கிறான்? தேவனாகி கத்தர் புசிக்க சொன்னதை புசிக்க சொல்றானான்னு பார்த்துருக்கணும். அவர் எது புசிக்கூடாதுன்னு சொல்றானோ அதை புசிக்க சொல்றானே. இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சோதி தெரியணுமா இல்லவா? அது சோதி தெரியல. அப்போ நீ தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. புரிஞ்சுச்சா? புரியல? அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தான் தேவனால் உண்டாயிருக்கிற. நீ நல்லா இருப்ப. அப்போ இயேசு கிறிஸ்து யாரு? நானே வழிய சத்தியமா. அப்போ ஜீவ வார்த்தை தான் தீர்க்க தரிசனம், உண்மையான தீர்க்க தரிசனம். இயேசு என்ன அறிக்கை பண்ணாரு? மத்திய மார்க்லூகால இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாரு. இயேசு எதாவது அறிக்கை பண்ணாரு? கள்ளத்துக்கு அறிக்கை பண்ணாரு. மத்திய மார்க்லூகா 3 நன்மத்திய வார்த்தை ஏதாவது பேசினாரா? பேச்சிருப்பாரா?
நன்மார்க்கம் துன்மார்க்கத்தை போயிச்சாரா? மத்திய மார்க்லோகால அவர் உபதேசித்தான் இருக்குது, அவர் போதித்தான் இருக்குது. அவர் போதித்தான் இருக்குது, உபதேசித்தான் இருக்குது. அவர் போதித்தார்னுங்குது, உபதேசித்தார்னுக்குது. மத்திய மார்க்லோகால அவர் எதை உபதேசித்தாரு? அவரை தான் உபதேசித்தார். அவருடைய ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அந்த தேவ நீதி, உழித்தெய்தல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, அந்த ஜீவனுக்கு அடுத்த காரியங்களே தான் பேசார். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம், நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுங்க. அந்த ஜீவ வார்த்தை, தேவ நீதிட்டு உழித்தல் தான் அறிக்கை பண்ணார். தேவனுக்கு அறிக்கை ஆதாலும் உடனே அசுத்தாய், கள்ளத்துக்கு அசுத்தாயில் 2000 லேகோன் பிசாசு ஓடி, திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாடுல சரி எல்லாமே ஓடி போகுது. அப்போ இயேசு எதை அறிக்கை பண்ணார்னாக்கா, ஜீவ வார்த்தை, என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனு ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்து, அந்த ஜீவனில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. இந்த வேதத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம் எல்லாம் அதை தான் அறிக்கை பண்ணார். மத்திய மார்க் லூக்கா முழுது அவர் எங்கு சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலை ஆக்கினார். அப்போது பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவாவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாகிற. அப்போ இயேசு கிறிஸ்துவை தான் நீ அறிக்கை பண்ணணும். அந்த இயேசு கிறிஸ்துக்குள் என்ன இருக்குது? தேவ நீதிட்டு உயிர்த்தது இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. மனசிலட்சமா? அப்போது நீ என்ன பண்ணணும்? நம்ம செய்தி என்ன செய்தி? நம்ம ஜோயே ஜீவன் வேறு 100% ஜீவமாக இருக்கு. எல்லா செய்தியிலும் ஜீவ வார்த்தையை தான் நம்ம பிரசங்கம் பண்ணியிருப்போம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட தேவ நீதிட்டு உயிர்த்தல் பஸ் அதோடு குடும்பிச்சு. அதை தாண்டி வலதுபுறமோ இடதுபுறமோ போனாக்கா, இந்த பக்கம் போனால் நன்மை, இந்த பக்கம் போனால் தீமை, சாகவே சாவே. அது கள்ள தீர்க்க தரிசனம். விளைச்சா? அப்போது இயேசுவை அறிக்கை பண்ண வேண்டும். அப்போ தேவாவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை. ரெண்டாவது வருஷம் படி 1 John 4 chapter 2nd verse. By this you know the Spirit of God. Every spirit that confesses that Jesus Christ has come in the flesh is of God. Confess, யாரை கன்ஃபஸ் பண்ணா? Spirit, God. Jesus Christ போடுங்கம்மா படி. confesses that Jesus Christ. Jesus Christ கன்ஃபஸ்னா அறிக்கை பண்றது. யாருக்கு அறிக்கை? தேவனுக்கு, ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் அறிக்கை பண்ணலன்னா, ஆடாம் யாரு? மண்ணினால் உண்டானவன். பாவத்தின் சம்பளம் மரணத்தை தான் அறிக்கை பண்ணுவேன். அது பிறக்கும் போதே பிள்ளை ஆதாமுக்குள்ள தான் பிறந்துக்குது. ஆமா, அது பாவத்தை மரணத்தை அது தாராளமா அறிக்கை பண்ணும். அது கள்ளத்துக்கு இல்லையா? அதுதான் கள்ளத்துக்கு. அது சாகவே சாகும். பிரச்சனையில் போய் சிக்கிக்கும், வியாதியில் போய் சிக்கிக்கும், தரித்திரத்தில், அவமானத்தில், வெக்கத்தில், நெந்தையில், ஆபத்தில், விபத்தில், நாசமோசத்தில் போய் சிக்கிக்குதா இல்லையா? பரிகரிக்கும். அப்புறம் மரணத்தில் போய் எண்டு வந்து மரணம், அப்புறம் பாதாளத்தையே போய் சேர்ந்துடும். அப்போது கள்ள தீர்க்க தரிசனம் என்னன்னா, ஏதேன் தோட்டத்தில் கள்ளனாகிய பிசாசு தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை புசிக்க வைத்தான். நன்மார்க்கம் துன்மார்க்கம், மாம்சீக வார்த்தைகள், ஆகாது போகாது விளங்காது உருப்பட மாட்டேன், பாவம், கவலை, வெறுப்பு, கசப்பு, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஆதாம் மாம்சீகமான வார்த்தைகள். அப்போ இயேசு வந்து ஜீவ வார்த்தை. என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தையாக. ஜீவ வார்த்தை என்னன்னா, அது பரிகாரம். எந்த மனுஷன் ஆதாமுக்குள்ள கள்ள தேக்க சீட்டு போய் பிசாசுகிட்ட சிக்கிங்கிறான். மத்திய மார்க் ஏசு எந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? பட்டுன்னு விடுதலை. ஜீவ வார்த்தை பேசியே விடுதலை ஆக்கிட்டாரு. திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, 38 வருஷம் வியாதிஸ்தான், எல்லாம் போய் கள்ள தேக்கிறது பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தேமை பேச்சு 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 சிக்கல்ல மாட்டிக்கினாங்க. அவர் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் என்ன பண்ணாரு? விடுதலை ஆகிட்டாரா இல்லையா? அப்ப எப்படி விடுதலை? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். குத்தார இல்லையம்மா? அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஜீவ வார்த்தை. ஜீவ வார்த்தை என்னன்னா, எல்லா நன்மைகளையும் தொகுப்பு. ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு. அதை தேவனுக்கு அறிக்கை பண்ணணும். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது.
இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவண்ட வாக்கு தத்தங்க எதுவுமே இருக்குது. இயேசு கிறிஸ்து சரீரத்துக்கு இயேசு ரத்தத்துக்கு வெளியே போ வானத்துக்கு பரலோகமே இருக்குது. ஆதி வந்து வெளிப்படுத்துற வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவண்ட வாக்கு தத்தம். இந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆதாம் தான் அறிக்கை பண்ணுவாங்க. ஆதாம் வேற நன்மை தீமை தான் அறிக்கை பண்ணுவாங்க. அது சுட்டு போட்டா கூட அப்படிதான் வரும். பாவம் அவனுக்கு கவலை பயம் வெறுப்பு. இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, நாடு இப்படி ஆயிடுச்சு, இன்னைக்கு மார்க்கெட் இப்படி போகுது, இப்படி போகுது, அப்படி போகுது, இப்படி போகுது. இது எல்லாமே கள்ள தீர்க்கதரிசனம் தான். மாம்சமானது அது அழிம்பு வேலை தான் செய்யும். அது அழிம்புக்கு நேரம் தான் நடத்துவோம். ஏன்னா கல்லங்கிறான் பின்னாடி. இப்போ கிறிஸ்து வார்த்தை ஜீவ வார்த்தை. தாவி சொல்ற என் நாவு நாள்தோறும் உமது நீதியம் அந்த தட்டுப்பாடு உமது நீதியம் உமது துதியம் சொல்லிக்கொண்டு கத்திரை நான் எக்காலத்துல சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும். அப்போ அவருடைய நீதியை அவருடைய துதியும் பேசுறானா இல்லையா? தாவிது வர வர என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்கும். அவைகளுக்கு தொகையை எண்ண முடியாதுன்றான். சங்கீதம் 21:15 சங்கீதம் 29 லாஸ்ட்ல என் நாவு நாள்தோறும் உமது நீதி உம்முடைய நாமும் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலுக்கு பிதாவே. அங்க நம்முடையதெல்லாம் போனாக்கா கள்ளத்தக்க தசமா போடும். சுயநீதி அநீதி பேசக்கூடாது. நம்ம பிரச்சனையே பேசிக்கிறது. அதனால்தான் பாரம்பரிய ஜபம்ன்றாங்க, மத ஜபம். அவர் என்ன ஜபத்தை எப்படி கற்றுக்கிட்டாரு? பரமண்டலில் இருக்க பிதாவையும் சொல்லிட்டு நம்முடைய கள்ளத்துக்கு பிசாசு பண்ண கஷ்டத்தையே சொல்லி நான் சொன்னாரு. பரமண்டலுக்கு பிதாவையும் சொல்லிட்டு அவர் சொன்னதெல்லாம் என்ன? பரமண்டலில் இருக்க பிதாவேன்னு சொல்லிட்டு இல்ல பரமண்டலில் இருக்க பிதாவேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு? உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் சொன்னாரா இல்லையா? அப்போ பரமண்டலுக்கு பிதாவையும் சொல்லிட்டு அவருடைய தீர்க்க தரிசனம் ஜீவ வார்த்தை உம்முடைய நாமனா இயேசுவின் நாமம். அப்புறம் நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே உடனே அசுது எங்களை எந்த சுவாமி தீமை என்று ரசித்து கொண்டாரு. அப்போ பரமண்டலுக்கு பிதாவே சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்ல உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம். அங்க உம்முடையன்னு அங்க நம்முடையதுனாவே கள்ள தீர்க்கதரிசனமா போடும். கள்ள தீர்க்கதரிசனமா யார் செய்வி கொடுப்பா? தேவன் செய்வி கூட பிசாசு செய்வி கொடுப்பாரா? பிசாசு தான் செய்வி கொடுப்பா. அதனால தான் ஜபத்துல ரொம்ப நாளா கவலை பயம் வெறுப்பே பேசியிருப்பான். ஐயா இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், கண்டி ரோடு இப்படியே பேச்சு பிரச்சனை ஜபத்தை முடிச்சு கட்சியில் பார்த்தா பிசாசு தான் ஜபத்தை கேட்டுக்காரு. வாய்நாளெலாம் ஜெபிச்சு ஒரு அற்புதம் நடக்கல, ஒரு அங்குலம் முன்னேற்றம் இல்லை. புரியலையா? சீரியஸான மேட்டர் விஷயமா? அப்போ பரமண்டலுக்கு பிதாவுக்கு கள்ள தீர்க்கதரிசி பிசாசு சேட்டையெல்லாம் சொல்லக்கூடாது ஜபத்துல. பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம். அதனால ஜபலமா. அப்போ தேவாவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்குது. இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணிடணும். அறிக்கைப்பட்டது என்னது? மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேனோ அவனை தேவதூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இயேசு அறிக்கை பண்ணா உன் பேர் தேவதூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவான். இயேசு யாரு? ஜீவ வார்த்தை. இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கிடையாது. இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கனியா? பாவத்தின் சம்பளம் மரணமா? இயேசு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தேதல். அதை தேவனுக்கு அறிக்கை பண்ணணும். ஆதாம்லேருந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடாம அறிக்கை பண்ணணும். எங்கேயாவது பாவத்தின் சம்பளம் மரணத்தை காட்டினா அந்த ஒரு ஆள் மூலமா பிசாசம் மாம்ச சிந்தையை காட்டினாங்க. அதனாலதான் இயேசு இவ்வளவா உலகத்தில். அப்போ இயேசு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவரத்தத்தை அறிக்கை பண்ணாரு. பிதாவாகி ஜீவன் இருந்தார் 3 வருஷம் ஊழியத்துல. ஒரு பிசாசு அவரை தாக்குற. இவர் தான் பிசாசு ஜெயிச்சாரு. வியாதி வறுமை தரித்திரம் பாதாத்து எல்லாத்தையுமே ஜெயிச்சாரு. அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து பசுத்தாண்டு அபிஷேகம் பெற்றாலே நீ எப்படி நன்மை தீமை வாழ்க்கை வாழலாம். சுயநீதி அநீதி நாடு தெரியல ஊடு தெரியல அசில்வா சரியில்லை அது தெரியல இது தெரியல சபையா அசுத்தாவி தான் கிரி செய்யுது. கள்ளத்துக்கு சாவி தான் கிரி செய்யுது. வியாதி வறுமை தரித்திரம் அவமான வெக்கம் நெந்தியாகுது. அப்போ இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னாரு, எச்சரித்தார், ரொம்ப மோசம் தான் விலகி இருந்தார். ஆனா நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவாற்று ஜீவ லங்ஸ் ஜீவ கிட்னி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேசிட்டே இருக்கிறார். அப்போ தேவாவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாகிறது. அந்த இயேசு அறிக்கை பண்ணணும். ஆமா, காலையில இது நைட்டு 24 மணி நேரத்துல நன்மை தீமையே மைண்ட்ல வச்சிருந்தாக்கா இயேசு கவலைப்படாத, சோத்து போகாத, பயப்படாத. ஏன் சொன்னாரு?
அதெல்லாம் நன்மத்தை ஆவி. கள்ளத்துக்கு பிசாசு கவலைப்படுற ஆளுங்க பாரு, சோர்ந்து போகிற ஆள், பயப்படுற ஆளு அப்படியே சாபமாகவே இருப்பாங்க, குடும்பத்துக்கு பாரமாகவே அசுத்தாய் பிச்சுங்களாவே இருப்பாங்க. இயேசு அது கவலைப்படுறது எனக்கு ஜீவ வார்த்தையா இருக்கு. தேவி நீதி தூத்தல் பரலோக ராஜ்யம் தேவன் தனக்கு உங்களுக்கு அறிக்கை பண்ணினாங்க. அங்கே அற்புதம் தேவ பசுத்தாய் வந்து அற்புதமே நந்துடும். நீ கவலைப்படுற காலி வெயில் பட்ட கடி போல நீங்கிடும். ஆனால் கவலைப்படாமல் இருக்க முடியுமாயா? என் பிரச்சனையை பார்த்து ஐயா அந்த பிரச்சனைக்கு கவலைக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறார் இயேசு. ஜீவ உலகம், ஜீவ சட்டம், ஜீவ ரத்தம் அதை அறிக்கை பண்ணு. தேவன் தனக்கு உலகத்து ஒரு வழியாக அந்த பிசாசு 7 வழியாக ஓடும். புரியலையாமா? அப்போ இயேசு என்ன பண்ணார்? சிலுவையில் எல்லாருடைய பாவத்தை கள்ள தீர்க்கதரிசி பிசாசு பாவத்தின் சம்பளம் மனத்தை ஏற்றுட்டு என்ன அறிக்கப்பட்டார்? சில பிதாவையும் பிடிக்கையில் ஆவியோ பித்து ஜீவ வார்த்தை தான் அறிக்கை பண்ணார். அதே மாதிரி ஈட்டியால் குத்துறவனுக்கு ஜீவ வார்த்தையை தான் கொடுத்தார். ஜீவ சரு ஜீவ ரத்தம் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இயேசு தான் அறிக்கை பண்ணார். அந்த சிலுவையில் முழு உலகத்தில் எல்லாருடைய கள்ள தீர்க்கதரிசி ஆதாம் வியாபார வழியாக பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டு அவர் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை பிதாவை மன்னியும் என்று சொல்லி ஜீவ சரு ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. ரோமர்கள் யோதர் ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்குறாரு. பிதாவை உங்களை ஆவித்து ஜீவ வார்த்தை தேவ நீதி உயிர்த்தல் கொடுக்குறாரு. 3 நாள் பாவத்தின் மன பாதம் பசுத்தாய் சாவுக தேவத்தை கள்ளப்பட்டு வானவர் சகல அதிகம் இந்த சுவிசேஷத்தை இந்த ஜீவ வார்த்தையை இந்த இயேசுக்கு சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. அதான் நம்முடைய செய்தி. நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச்சு. ஆமாம், உலகமெல்லாம் போய் என்ன பண்ணணும்? இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணணும், ஜாம் பண்ணணும். அதனால் அன்பானுங்களே, இந்த வசனம் 1 யோவான் பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள், அநேகம்னா என்னது? ஆதாம்குள்ள பிறந்த யாரா இருந்தாலும் சரி, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பாவம் செய்கிறவன் பிசாசினால், பிசாசு கல்லன். அந்த கல்லை ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவால தேவன் வேண்டாம் இருக்கிற நன்மை தீவன், நன்மார்க்கங்கள் துன்மார்க்கங்கள், நல்லவன் கெட்டவன், அதில் பாவத்தின் சுயநீதி அநீதி அறிக்கை பண்ணியிருந்தீங்கன்னா பிசாசு தான் வருவான். திரிய வயசு, வாலி வயசு, முயந்த வயசு, எவ்வளோ பெரிய ஆள், படித்தவன் படிக்க, ஏழை பணக்கார, அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், ஆணு பெண், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆஸ்திரேலியா, முழு உலகத்தில் ரோமன் வானத்துக்கு பூமியின் மேலே அம்மா வயிற்றில் தாயின் வயிற்றில் பிறந்த எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்களாம். அப்போ அடுத்த வருஷம் இலவசமாய் அவர் கிருபையினால் கிறிஸ்துவேசன் மீட்பை கொண்டு அவனை நீதிவான் கிறிஸ்துவேசுக்குள் கொண்டு வரணும். ஆனால் தான் இயேசு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனே. அதான் நம்முடைய எல்லா செய்து ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். அன்பானவர்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகளுக்கு 100க்கு 100 ஜீவமாகும். உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இங்கே பாருங்க, 1 யோவான் 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானுகளோ என்று சோதித்தறியுங்கள். சோதித்தறி எல்லாம் நன்மை தீமை தான் பேசியிருப்பாங்க. பார்த்துக்கிறே நீ உலகம் உள்ள ஆதாம்குள்ள பிறந்து நன்மார்க்கங்கள் துன்மார்க்கங்கள் சுயநீதி அநீதி ஏதோ ஒன்று பாவத்தின் சம்பளம் மரணத்தின் எல்லையிலேயே பேசிட்டு இருப்பான். பேசி 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 அசுத்தாவே தான் இருப்பான். ஓடுவான், உழைப்பான், சம்பாதிப்பான், காசு இருக்குப்பாங்களா எல்லாம் இருக்கும். ஆனால் ஆதாம்குள் பிறந்த ஆதாமின் வார்த்தை நன்மை தீமை என்கிறது சுயநீதி அநீதி பேசி பேசி உலகம் ஃபுல்லாக சாபம். பிசாசு கல்லனாகிய பிசாசு திறது கொள்ள தைகுதமாக இருக்கும் உலகம் ஃபுல்லா. அப்போ தேவாவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற இந்த பாரு, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்றவன் இயேசு யாரு? நானே வடிவ சத்தியமா அந்த ஜீவல தேவி நீதி தூவித்தல் இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்துவம். அதை அறிக்கை பண்றவன் இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணுங்க. எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்குது பாரு. என்ன உண்டாயிருக்குது? தேவனால் உண்டாயிருக்குது. தேவன் ஜீவனாய் இருக்கிறார். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனு ஜீவனுடைய ஆவியானது ஜீவனுடைய அந்த ஜீவன்ல தேவி நீதி தூவித்தல் இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்துவம். இந்த வசனத்தை மட்டும் வாசி. 1 யோவான் 4:1-2 வாசி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணி. John 4th chapter 1st and 2nd verse. Beloved, do not believe every spirit, but test the spirits whether they are of God, because many false prophets have gone out into the world. By this you know the Spirit of God. Every spirit that confesses that Jesus Christ has come in the flesh is of God. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் கன்ஃபஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிவு. அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு தத்தம் பரலோகமே ஆதி ஆவல் வெளிப்படுத்தக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென் என்ற வாக்கு தத்தங்கள் விட்டுட்டு நான் ஆதாமுக்குள் பாவத்தின் சம்பளத்தை பேச ஆரம்பிச்சிடுவேன்.
பேச பேச பிசாசு திருடுவான் கொள்ளுவான், திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறான் என்று வெறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேனார். பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றார். அடுத்து வருஷம் இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாகலாம். ஏசு எங்கே போனாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே ஜீவவாத ஜீவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி தேவன் இனி பாவம் செய்யாது, இனி கிறிஸ்துக்கு நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நிர்வாகத்தின் மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான சந்து பரலோக கனி கொடுத்த உலகத்தை வெற்றி வாழ் பரலோக நித்தியம் பரலோக வருவேன் என்று சொல்லியிருக்கிறதாவே இந்த செய்தி கேட்கிற ஒரு ஆதாமுக்கள் பிறந்த கிறிஸ்துக்குள் வரட்டங்கத்தா. இயேசுக்கு சாமண்டவாங்க சபிக்கல் ஆஸ்வதிகள் பகைத்துக்கு நன்மை செய்யுங்கள், சத்துக்களை ஜெபம் பண்ண கிறிஸ்துவை கொடுங்கள். அந்த இயேசு சார் இயேசு வெளியே வானத்தோடு சகல அதிகாரிகள் அது பிதாக ஆதாம் முழுவதுக்கு அறிக்கை பண்ணுகிறதை இயேசுக்கு அறிக்கை பண்ணுகிற எந்த தேவனால் உண்டாயிருக்கிறது அந்த தேவன் பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு தப்பிப்பான்னு சொல்லப்படுகிறது. அதனால் ஆதாமுக்குள் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்துக்குள் அவரை ரசிக்கப்பட்ட ஞானசானது திருவிந்த பங்கு ஜீவ வார்த்தை பேசுவார். இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்தங்களை பிதாக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்த பசுத்தாய் இருக்கி அவருடைய சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு தப்பிக்கும்படி இந்த செய்தியை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க முழு உலகத்தில் 816 கோடிக்கு அதிகமான ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னப்பட, ஆஸ்திரேலியா முழு உலகத்தில் ஆதாம் வழியாக பிறந்து என் தாய் என்னை பாவத்திற்கு துர்குணத்தில் உருவான என்ற வார்த்தையின்படி உலகமுள்ள கள்ளத்திற்கு சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் பிசாசுகிரி இந்த உலகத்தில் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை 816 கோடிக்கு அதிகமான தேவன் தற்கு ஆதாம் முழு அசுத்தத்தை பசுத்தை தேவதூதர் முழு உலகத்தில் கட்டவித்து விடுகிறாங்க. அலையலையா கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஆதாமுக்குள் பிறந்தவங்களாம் கிறிஸ்துக்குள் கொண்டு வருகிறதா. இயேசு ஜீவன் பரிவர்த்தனை பிதாக்குள் ஆதாம் முழுத்து கொடுத்து பாவ நிவர்த்தி சாப நிவர்த்தி மரணத்தில் பாதாள நிவர்த்தி அசுத்தாய் பசுத்தாய் விடுதலை சுகம் பலன் ஜீவன் ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் பூமியும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் உண்டாகும்படி இந்த ஜபத்துக்கு ஒவ்வொரு ஒப்புடுகிறதா மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாசா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGCI வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மாபெரும் ஏப்பில் நிச்சயம் கொண்டு வருவார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்த நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வு. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்த கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புதால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 21/1/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுப்பது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. திறந்தோருக்கு விலையேற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு வேண்டிய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.